ஓகே. ம், இல்ல 7 ஆரம்பிச்சாலே சாய்ஸ் ரொம்ப குறைஞ்சிடும். ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஏபி, ஆ, ஏபிஐ, எபிலிட்டி. எபிலிட்டி. இப்ப மெயினா பார்க்க வேண்டியது இந்த எப்படி எண்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த வார்த்தை ஐடிஒய், டிஒய், ஐடிஒய் இப்படி எல்லாம் எண்ட் ஆனாக்கா அது ஒரு அப்டிராக்ட் ஒன்று, ஒரு பெயர் சொல் வருது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஓகே. வார்த்தையை கண்டுபிடிக்கிறது ஒண்ணு. ஒரு பேட்டர்ன் வரும். இப்ப நம்ம இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 180 ரொம்ப முக்கியமா நம்ம கம்ப்ளீட்டா யூஸ் பண்ற அப்டிராக்ட் நவுன்ஸா பார்க்க போறோம். அது ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி முடியுதுங்கிறத நீங்க பார்க்கணும். ठीक இல்லாமை, है. ओके. ஏழு ஆரம்பிக்கணும். இல்லாமை. ஓகே. இல்லாமை. அம், இப்ப அவர் கிளாஸ்க்கு இல்லாம இருக்காரு. அவர் இருக்கு. இப்ப பாருங்க. அன்அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க. ஆப்சன்ஸ். ஆப்சன்ஸ். ஓகே. ஆப்சன்ஸ். இப்ப இந்த இஎன்சியில முடியறத கவனிச்சுக்கணும். அங்க ஐடிஒய்ல முடிகிற மாதிரி இஎன்சியில முடிஞ்சாக்கா அது அப்டிராக்ட் நவுனா அவங்க கிளாஸிஃபை பண்றாங்க. இந்த பேட்டர்னை நூத்துக்கணக்கான அப்டிராக்ட் நவுன் நம்ம பாக்குறப்பதான் தெரியும். ஐடிஒய் இப்ப முடிஞ்சிருக்கு எபிலிட்டியில. ஆப்சன்ஸ்ல வந்து எபிலிட்டி. இஎன்சிஇ முடிஞ்சிருக்கு. பார்க்கலாம். துல்லியம் 7 ஆரம்பிக்கணும். மைன்யூட். ஓகே. அது வந்து 7 ஆரம்பிக்கணும். இப்ப எம்ல வேண்டாம். அது வந்து மைனூட் ரைட் தான். ஆனா 7 ஆரம்பிக்கிற வார்த்தை. அக்யூரேட். வெரி குட். அக்யூரேட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். நவுனா மாத்துங்க. கரெக்ட் மாத்துங்க. நவுனா மாத்துங்க. அக்யூரசி. அக்யூரசி. அப்ப சிஒய்ல முடிஞ்சதுன்னா அது நவுனா இருக்குது. அப்ப அதையும் நோட் பண்ணிக்கிங்க. ஐடிஒய், இஎன்சிஇ, சிஒய் இப்படி முடியுது. ஸோ இது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆக ஆக பார்த்துக்கலாம். நம்ம சாதனை 7 ஆரம்பிக்கணும். அச்சீவ்மெண்ட். எஸ். அச்சீவ்மெண்ட், அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டும் போடலாம். அச்சீவ்மெண்ட். அப்ப எம்இஎன்டில முடிஞ்சாலும் நவுன் தான். எம்இஎன்டில முடிஞ்சாலும் அப்பயும் அதையும் பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ இதை ட்ராக் பண்ணிட்டு வருவோம். செயல். சேலும் 7 தான் ஸ்டார்ட் ஆகணுங்களா? ஏழு ஆம், ஸ்டார்ட் ஆகும். ம், இப்ப நார்மலா சொல்லுங்க. செயல். செயல் அப்படின்னா வந்து டூயிங் அப்படிங்கிறது இதுல ஒரே அச்சீவ்மெண்ட். வார்த்தை 7 ஆரம்பிக்கணும். சாதனைனா அச்சீவ்மெண்ட். செயல் அப்படின்னா பாருங்க. அச்சீவ். ஆக்டிவிட்டி. ஒரு ஆக்டிவிட்டி. செயல்கள் ஓகே. ஆக்டிவிட்டி. பட் ஐடிஒய்ல முடியுது நம்ம எபிலிட்டி மாரி. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை ஏசியில ஆரம்பிக்கும். செயல். அதே செயல் ஆக்டிவ். ஏசியில ஆரம்பிக்கும். அது நவுன்ல ஒரு பாருங்க. செயல், ஆக்ஷன். ஆக்ஷன். ஓகே. இப்ப ஆக்ஷன். இப்ப டிஐஓஎம்ல முடிஞ்சாலும் நவுனா தான் இருக்குது. ஐடிஓல முடிஞ்சாலும் இருக்கு. ஸோ இது ஒரு மென்டலா ட்ராக் பண்ணிக்கிங்க. பாராட்டு 7 ஆரம்பிக்கணும். இது நம்ம அடிக்கடி யூஸ் ஓகே. பண்ற வார்த்தை தான் கார்பரேட்ல. அப்ரிசியேஷன். வெரி குட். இப்ப பாருங்க. அப்ரிசியேஷன் நம்ம டிஐஓஎல்ல முடியுது. நம்ம இதுக்கு முன்னாடி ஆக்ஷன் வந்தது. இதுல இன்னொரு வார்த்தை இருக்கு. ரொம்ப பெரிய அளவுல பாராட்டுறது அட்மிரேஷன். அதை நோட் பண்ணிக்கிங்க. அட்மிரேஷன்னாலும் பாராட்டுறது பெரிய பெரிய அளவுல பாராட்டுறது. அப்ரிசியேஷன் ஒரு சின்ன டாஸ்க். அட்மிரேஷன் பெரிய அளவுல பாராட்டுறது. பெரிய இப்ப அளவில். எஸ் டிஐஓஎன்ல முடிஞ்சதுன்னா அது அப்டிராக்ட் ஆகும். இது எகைன் இது ஒரு அப்ட்ராக்ட். முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அக்யூரேட்னு சொன்னீங்க. அப்ப நான் உடனே கரெக்ட் பண்ணேன். அக்யூரேட்ல அக்யூரேசின்னு சொல்லுங்க. ஏன்னா அது நவுனு. நீங்க சொல்றது அட்ஜெக்டிவ். கிராமட்டிக்கலா 2 டிஃபரெண்ட் திங்ஸ். ஓகே. அதாவது ஆலோசனை. இப்போ இப்போ அக்யூ அக்யூர் இட் இஸ் அக்யூரேட் அக்யூரேட்டா அப்படிங்க அக்யூரேட்டா இருக்குது. இட் ஹாஸ் அக்யூரேட்டா அக்யூரசி. இருக்குங்கிறது. ஓ, அதாவது இட் இஸ் அக்யூரேட் அப்படின்னா அது நம்மளோட பார்வை வந்து நம்ம பார்வை வந்து அக்யூரேட்டா இருக்கு அப்படின்னா வந்து நம்மளோட பார்வையை ஆஹா. என்ன பார்வையை டிஸ்கிரைப் பண்றதுனால அது அப்ஜெக்டிவ் இல்லைங்களா? இல்ல இட் இஸ் அக்யூரேட் அப்படின்னாக்கா இது வந்து இந்த மேக்ஸ் இஸ் அக்யூரேட் கணக்கா அக்யூரேட்டா போட்டிருக்கீங்க அப்படிங்கிறப்ப போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. மேக்ஸோட தன்மையை குறிக்குது. அப்ப அக்யூரேட். மேக்ஸ் ஹேஸ் அக்யூரசி அப்படின்னா ஹேஸ் போடுறப்ப நவுன் போடணும். இப்ப பாருங்க. ஓகே. ஐ ஆம் ஆங்கிரி. ஐ ஹாவ் ஆங்கர். ஐ ஆம் ஆங்கிரி. நான் எப்படி இருக்கோம்? கோபமா இருக்கேன். ஐ நான் ஹாவ் கோவமா ஆங்கர். இருக்கேன். நான் என்ன எனக்கு என்ன இருக்கு? கோபம் இருக்கு. கோபம்னு வர்றப்ப என்கிட்ட ஆங்கர். கோபமா இருக்கிறது. கோபமாக அப்படிங்கிறப்ப ஆங்கிரி.
நம்ம ஓகே சார். பார்க்கலாம் வந்துருவது. ஆலோசனை. ஏ இப்ப பாருங்க ஆலோசனை கொடுக்குறீங்க. ஆலோசனை அப்படின்னா வந்து அஹ், இதுவாவே சொல்லலாம், நீங்க அட்வைஸாவே சொல்லலாம். அட்வைஸ் அட்வைஸ். அட்வைஸ் சிக்கு பதில் எஸ் போட்டீங்கன்னா verb. ஐ அட்வைஸ்டுக்கு போ சொல்றப்ப சிக்கு பதில் எஸ் போட்டீங்கன்னா verb. எஸ்க்கு பதில் இப்ப சி இருந்ததுன்னா நவுனு. அது ஆலோசனை சொல்றது, இது ஆலோசனை. ஓகே. அது ரொம்ப முக்கியம் பாத்தீங்க. அட்வைஸ் எஸ்சி போட்டீங்கன்னா verb, அது வேற வார்த்தை அது. ஓ சார். வர்பு. ஓகே. ஸோ பிகாஸ் நார்மலாக நான் இது கன்ஃபியூஸ் ஆகி எஸ்ஆ சியா அப்படிங்கிறத மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே நீங்க இருப்பேன். verb யூஸ் ஐ அட்வைஸ்டுக்கு சொல்றீங்கன்னு வச்சுங்க, அவனுக்கு நம்ம ஆலோசனை சொல்றேன் அப்ப எஸ் போடும். ஐ அட்வைஸ் யூ. எஸ்பா. ஐ காட் அ குட் அட்வைஸ், ஐ காட் அ குட் அட்வைஸ் ஃப்ரம் ஹிம் அப்படின்னா நவுன் ஆயிடுது. அது நம்ம இப்போ அது work ஐசிஇ அப்படின்னா வந்து அது வந்து அட்ஜெக்டிவ் நவுன் நவுன் இல்லைங்களா? பெயர் சொல். ஆலோசனை. எஸ்சின்னா ஓகே. ஆலோசனை சொல்றது. அன்பு ஏ. இது ஈஸியா கொண்டு வந்துடலாம். அன்புன்னா நம்ம நார்மலாக லவ் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா ஏன் இருக்கு. பட் இது அன்பு வந்து லவ் அண்ட் அட்மையர். அப்படின்னு சொல்லி லவ் அண்ட் அப்படி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஏன் ஆரம்பிக்கணும். இது அஃபெக்ஷன். தெரியாதான் நமக்கு. அஃபெக்ஷன். அவ்வளவுதான், லவ் அண்ட் அஃபெக்ஷன் அவ்வளவுதான். வெரி குட். டிஐஓஎன்ல முடியுது. இங்க பாருங்க சிஇல முடிஞ்சிருக்கு பாத்தீங்களா. ஆப்ஷன் சிஇல முடிஞ்ச மாதிரி அட்வைஸ் சிஇல முடிஞ்சிருக்கு. இங்க ஆப்ஷன்ஸ்ல வந்து சிஇல முடிஞ்சது நவுனு. டிஐஓஎன் இன்னுமா வர்றதெல்லாம் பாருங்க அப்படியே அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. வயது ஏஜ். ஏஜ். வெரி குட். லட்சியம் ஏழு ஆரம்பிக்கணும். லட்சியம்னா வந்து நமக்கு தெரிஞ்சது அடிக்கடி சொல்றதுதான். நம்ம இங்கிலீஷ்லயே சொல்லிட்டு போயிடுவோம். எய்ம் எய்ம் இல்ல ஆம்பிஷன். ஆம்பிஷன் அது எய்ம் ஆம்பிஷன். ஆம்பிஷன். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ஷூர் சார். 1 minute, I'll be right back. 1 minute. I'll be ஷூர் right back. சார். Sorry about that. இது சொல்லிடலாம் இல்லையா. ஆம்பிஷன். ஆம்பிஷன். வெரி குட். இப்ப டிஐஓஎன்ல முடியுது. ஐஓஎன் டிஐஓஎன் எஸ்ஐஓஎன். கோபம். இது பாருங்க ஒரு நல்லது. கோபம்ங்கிறது ஏழு ஆரம்பிக்கணும். கோபம் அப்படிங்கிறது ஆங்கிரி. ஆங்கிரின்னா அட்ஜெக்டிவா போயிடுது. நமக்கு வேண்டியது நவுன் தான். நம்ம இந்த கிளாஸ் ஃபுல்லா நம்ம பண்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஆங்கிரி என்னவா மாறும். ஆங்கிரினஸ். ஆங்கிரினஸ்னு ஒரு வார்த்தை இல்ல, ஆங்கர். ஆங்கர். வேர்பும் ஓகே. ஆங்கர் தான், நவுனும் ஆங்கர் தான். இது வந்து ஆங்கிரி. அட்வர்ப் வந்து ஆங்கிரி. ஸோ இந்த வேர்ட் ஃபேமிலியை நம்ம எப்படி நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறது காரணம் என்னன்னா, நவுன் யூஸ் பண்ற இடத்துல வேர்பு யூஸ் பண்ண முடியாது. வேர்புக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கு, நவுனுக்கு இருக்கு. ஓகே. நம்ம அந்த ஃபேமிலியை கரெக்டா தெரிஞ்சுக்கணும். பதட்டம் ஏ. அப்போ இஆர்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து அது வந்து இஆர் வந்து வேர்பாவும் வரும். இந்த ஆங்கரே வேர்பு. ஐ ஆங்கர்டு, ஆங்கரே. நான் அவனை கோபப்படுத்தினேன். ஐ ஆங்கர் ஹிம், நான் அவனை கோபப்படுத்துகிறேன். ஸோ அந்த இந்த இஆர பார்க்க முடியாது. பட் இந்த பதட்டத்தை பார்க்கலாம். இப்ப பதட்டம் வந்து ஏழு ஆரம்பிக்கணும். ஓகே. பதட்டம். நர்வஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நர்வஸ் வந்து இது அதை விட பெரிய வார்த்தை. நர்வஸ்ங்கிறது ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல பதட்டமா இருக்கிறது. ரொம்ப நேரம் பதட்டமா இருந்தா இந்த வார்த்தை தான். மனுஷனுக்கு இந்த பதட்டம் எல்லாமே யாருமே கிடையாது. வெளியில வேணா பதட்டம் இல்லைன்னு காட்டிக்கலாம். எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில பதட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏஎன்
இப்ப நான் அடுத்த லெட்டர் சொன்னா அனெக்ஸ், சொல்லுவீங்க பாருங்க. அனெக்ஸ், இல்ல பாரு, இல்ல ஆங் நான் சொல்ல பாருங்க. ஏனெக்ஸ். ஆங்ஷியஸ். ஆன்சியஸ் வந்து verb, இது அட்ஜெக்டிவ். அது நவுன மாத்துங்க. நீங்க சொன்னது ரைட். ஆனா அட்ஜெக்டிவ் சொன்னீங்க. ஆன்சைட்டி. ஆன்சியஸ்னஸ், ஆன்சைட்டி. ஆன்சியஸ், பாருங்க, ஆன்சைட்டி. ஓகே. டிஒய்ல முடியுது பாத்தீங்களா? டிஒய்ல முடியுது. ஆன்சைட்டி இப்ப நவுன்ல வருது. ஆன்சைட்டி. தோற்றம். ஏழு ஆரம்பிக்கணும். ம். நமக்கு தெரியும். தோற்றம் அப்படின்னா இதுவும் வந்து இதுக்கு முன்னாடி கடைசி 2 3 வாரத்துல லெட்டர் வந்தது. முன்னாடி அதே மெத்தட் பினிஷ் ஆகுது பாருங்க. ஏபிபி. அப்பியரன்ஸ். ஓகே. ரைட். இப்ப அப்பியரன்ஸ். இப்ப பாருங்க, ஆர் இஎன்சியில முடியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இஎன்சியில முடிஞ்சது. ஞாபகம் இருக்குங்களா? ஆப்சன்ஸ். ஆப்சன்ஸ் பார்த்தோம் பாருங்க. ஆமா, அது சின்னு முடிஞ்சா நம்ம அதை கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இஎன்சி. இல்லைங்களா? இஎன்சி. இப்ப கொஞ்சம் இப்ப பாருங்க, ஏபி ஆப்சன்ஸ்ல இஎன்சின்னு முடியுது. அது உடனே வந்து நம்ம நவுனா கிளாஸிஃபை பண்றோம். அப்பியரன்ஸ். அப்பியரன்ஸ். கவனம். ஏழு ஆரம்பிக்கணும். கவனம்னா கேர்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆ, ஆம், அஹ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை தான். டெய்லி நம்ம யூஸ் பண்ற வார்த்தை தான். ஏதோ ஒரு வகையில யூஸ் பண்ணுவோம். அந்த எண்டிங் வந்து இதுக்கு முன்னாடி இது ஒரு எண்டிங் இருந்தது பாருங்க. ஏடிடி. அட்டென்ஷன். அவ்வளவுதான். இப்ப இப்ப அட்டென்ஷன். டிஐஓஎன், ஐஓஎன், எஸ்ஐஓஎன் முடிஞ்சா நவுனு. இதோட verb வந்து அட்டென்ட். விழிப்புணர்வு. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். ஏன் ஆரம்பிக்கணும். அஹ், விழிப்புணர்வு. அஹ், இது தெரிஞ்ச ரெண்டாவது லெட்டர் சொல்ற மாதிரி. ஏடபிள்யூ. அவேர்னஸ். அவேர்னஸ். அவ்வளவுதான். இது முதல் லெட்டர் கொடுத்தது காரணம் என்னன்னா, அஹ், நம்ம கெஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, முதல் லெட்டர் மட்டும் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமா இருப்பாங்க. ஏன்னா எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா அதுக்கு உங்களுக்கு கவனம்னா கேர்னு தான் வரும். நமக்கு கரெக்ட். அட்டென்ஷன் வராது. ஓ, ஏன்னு சொல்றாரு, நம்ம திங்க் பண்ணுவோம் ஏல அப்படின்னு. இப்ப பாருங்க. ஸோ இப்போ வந்து இதுல வந்து அவேர்னஸ்ல என்இஎஸ்எஸ்ன்னு வந்தாலுமே எஸ் என்இஎஸ்எஸ் வந்தாலும் நான் கிளாசிக் நவுன் தான். அது வரப்போகுது பாருங்க, நிறைய வந்து பார்க்க போறோம் நீங்க. சமநிலை. பி. பில ஆரம்பிக்கணும். பேலன்ஸ். 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 வெரி குட், வெரி குட். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் அவ்வளவு பவர்ஃபுல். பாக்கி 25 லெட்டரை பத்தி யோசிக்கவே வேண்டாம். அந்த ஒரு லெட்டர் போதும். வெரி குட். பேலன்ஸ். இப்ப பாருங்க, என்சி. சிஇல முடியுது பாத்தீங்களா? சிஇல முடியுது பாருங்க. ஆப்ஷன்ஸ் மாரி சிஇல முடியுது பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பியரன்ஸ் பார்த்தோம். என்சி. அப்பியரன்ஸ் பார்த்தோம். என்சியில முடியுது பாருங்க. அழகு. பி. பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல்னா அட்ஜெக்டிவ். நமக்கு வேண்டியது நவுனு. நம்ம திங்க் பண்ண வேண்டியது நவுன் தான். பியூட்டி. பியூட்டி. கொஞ்சம் கஷ்டம் நவுன திங்க் பண்ணுறது. பாருங்க, டிஒய்ல முடியுது. ஆக்டிவிட்டி டிஒய்ல முடிஞ்சது. நம்ம பார்த்தோம் டிஒய்ல 2 வாரத்தை பார்த்திருக்கோம். ஆன்சைட்டி டிஒய்ல முடிஞ்சது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஆன்சைட்டி. ஆன்சைட்டி. ஆமா. அது மாதிரி ஆக்டிவிட்டியும் முடிஞ்சது. ஸோ இப்போ பியூட்டி. வெரி குட், வெரி குட். எப்பயும் இந்த நவுனை திங்க் பண்ணுங்க. ஏன்னா அப்டிராக்ட் நவுன் எப்பயுமே அப்டிராக்ட். அப்டிராக்ட்னா டைரக்டான மீனிங் இல்லாம மறைமுகமான மீனிங் கொடுக்கறதுக்கு பேர் தான் அப்டிராக்ட். ஸோ அப்டிராக்டை அப்ஸ்ட்ராக்ட். ஓகே. நம்ம அடிக்கடி அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஆனா ப்ராப்பரா வந்து நம்ம நவுனை யூஸ் பண்ணோம்னா நம்ம இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்கும். நம்பிக்கை. பீல ஆரம்பிக்கணும். பீன். ஓகே. நம்பிக்கைன்னா கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆமா, கான்பிடன்ஸ் சொல்லுவோம். நிறைய வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையெல்லாம் ஆமா. பார்க்க போறோம் இன்னைக்கு. ஆனா பீல ஓகே. ஆரம்பிக்கிறத அது சுருக்கிட்டாங்க. ப்ராப்ளி ரெண்டாவது ஓகே. லெட்டர் கொடுத்தோம்னா ரொம்ப ஈஸி ஆயிடும். இது நவுனா வேற இருக்கணும். நீங்க அட்ஜெக்டிவ் நோ. கொண்டு வந்தா ஓகே. கூட பரவாயில்ல, நவுனா மாத்திக்கலாம். இப்ப பாருங்க, ரெண்டாவது லெட்டர் சொல்றேன். பிஇ. மூணாவது லெட்டர் சொன்னா நிச்சயம் கிடைச்சிடும். பிலீவ். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, பிலீவ் போட்டுங்க. இஎஃப்ல முடிஞ்சா அது நவுனு. பிலீவ்னு நீங்க சொன்னீங்கன்னா அது வேர்பு. பிஇ எல்ல இவிஇ. அதே எல்ல இஎஃப்ல முடியுது பாத்துக்கோங்க.
பின்னாடி வரப்போகுது திங்ஸ். பிலீஃப், பிலீஃப் தான் நவுனு. இந்த கிளாஸ் பிலீஃப் அப்ஸ்ட்ராக்ட் பிலீஃப் நவுனு. நம்ம அப்படி அட்ஜெக்டிவ் கொண்டு வந்தா பரவாயில்ல, நவுனா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பிறப்பு. பர்த் இப்ப பாருங்க, பர்த் அருமையானது. டிஹெச்ல முடிஞ்சாக்கா அது நவுனு. நிறைய வரப்போகுது. டிஹெச்ல முடிஞ்சா நவுனு ரொம்ப முக்கியம். பின்னாடி வரப்போறத கனெக்ட் பண்ணலாம். டிஹெச்ல முடியுது பிறப்பு. துணிச்சல், இது ஒரு அப்சாக்ட் நவுனு. பீல ஆரம்பிக்குது. துணிச்சல் அப்படின்னா வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக பண்ணுன்னு சொல்லுவோம் அது. தைரியமா இருக்கிறது. அது தைரியமாக இருக்குது. துணிச்சல் அப்படின்னா இது வந்து ரெண்டு வார்த்தை இருக்கு. போல்ட் ஒரு வார்த்தை போல்டு ஈஸியான வார்த்தை சொல்லிடுவோம், ரெகுலர் நம்ம யூஸ் போல்டு பண்ணுவோம். போல்டு போல்டுங்கிறது அட்ஜெக்டிவ். நவுனா மாத்துங்க. அஜிட் நவுனா மாத்திடலாமா? போல்ட்னஸ் போல்ட்னஸ் அதே மாதிரி இன்னொன்னு பீல இருக்கு, அருமையான வார்த்தை, அருமையான வார்த்தை. இதுவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். போல்டுங்கிறது காட்டுத்தனமா இருக்குது, ரொம்ப வீரத்தோட இருக்கிற போல்ட். பாருங்க, பி ஆர். பிரேவ் 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 அட்ஜெக்டிவ். உங்களுக்கு அட்ஜெக்டிவ் உடனே வந்துருச்சு பாத்தீங்களா? நவுனா பாருங்க, பிரேவரி. என்இஎஸ்எஸ்ல முடிஞ்சா நவுனு, ஆர்ஒய்ல முடிஞ்சா நோட் பண்ணிக்கங்க, ஆர்ஒய்ல முடிஞ்சா நவுனு. நவுனு ஓகே. நவுனு ஆர்ஒய் பின்னாடி வரப்போகுது, அதை அப்படியே கனெக்ட் பண்ணுவீங்க. என்இஎஸ்எஸ் நமக்கு தெரியும், ஆர்ஒய் அப்படிதான். பிரேவரி ரொம்ப அற்புதமான வார்த்தை. போல்ட்னஸ் சாதாரண வார்த்தை. பிரேவரி ஸ்பெஷல் வேர்ட். ஸ்பெஷல் ஓகே. அமைதி, சீல ஆரம்பிக்கணும். ஓகே. அமைதி அப்படின்னா வந்து காம் வெரி குட். இப்ப இப்ப காம்னஸ் போட்டுங்க. காம்னஸ். காம்னஸ் இட் இஸ் காம்னா நீங்க அட்ஜெக்டிவ் அட்ஜெக்டிவ். ஏன் அட்ஜெக்டிவ் வருதுன்னா நம்ம நிறைய யூஸ் பண்ணி பழகுறோம். அப்டிராக்ட் ஹை லெவல்ல பேசுவோம். ஹை லெவல்ல பேசுறப்ப இந்த அப்டிராக்ட் வருது. அப்டிராக்ட் பேரே அப்படி பாருங்க, டைரக்டா இல்ல இன்டைரக்டா சொல்றது. ஸோ ஹை லெவல்ல பேசுறவங்க எல்லாரும் நிறைய அப்டிராக்ட் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த என்டையர் ஃபேமிலியை தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். பராமரிப்பு, சி. ஓகே. பராமரிப்பு ரொம்ப சின்ன வார்த்தை கா தான், ஆனா பெரிய மீனிங். ஆமாம். ஆம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னீங்க, வேற ஒரு வார்த்தைக்கு சொன்னீங்க. சார் ஆமாம் சார். டக்குன்னு இல்ல, மைண்டில் வரல. கவனத்துக்கு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? இப்ப போடுங்க, கேர் போடுங்க. கேர் கேர். இப்ப வந்து அது நவுன வரும் பாருங்க. கேர்ஃபுல்னஸ் போடலாமா? கேர்ஃபுல்னஸ் ஓகே. இப்போ பராமரிப்பு ரெண்டு பேர் போடலாம். இப்போ கேருங்கிறது வேர்ப்ல இருந்து வர நவுனு, கேர்ஃபுல்னஸ்ங்கிறது அட்ஜெக்டிவ்ல இருந்து வர நவுனு. ஓகே. வாய்ப்பு, வாய்ப்பு சீல ஆரம்பிக்கணும். நம்ம வாய்ப்பு அப்படின்னா சான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்ப வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். பாருங்க, சிஇல முடியுது பாத்தீங்களா? சிஇல முடியுதா? ஆப்சன்ஸ், என்சிஇல முடியுதா? ஆப்சன்ஸ். இப்ப பாருங்க, அருமையா வந்துருச்சு பாருங்க. ஆமாம் ஆப்சன்ஸு. ஆமாம். நவுன்ல வந்துருச்சு பாருங்க. நீங்க இதை எடுத்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, வாவ், இந்த ஒரு 5-6 எண்டிங்ல முடிஞ்சா அது அப்டிராக்ட் நவுன். அப்டிராக்ட் நவுன் இங்கிலீஷ்ல ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு கான்செப்ட். மாற்றம். மாற்றம் சேஞ்ச். இப்பயும் பாருங்க, சிஹெச்ஏஎன்ஜி, என்ஜிஇல முடியுது பாத்துக்கோங்க. சிஹெச்ஏஎன்ஜி. இதுல என்னன்னா வேர்பும் சேஞ்ச் தான், நவுனும் சேஞ்ச் தான். குழந்தை பருவம். சைல்ட்ஹுட். வெரி குட். சைல்ட்ஹுட். ஹெச்ஓஓடியில வந்து முடிஞ்சா, ஹெச்ஓஓடியில முடிஞ்சா அப்சாக்ட் நவுன். இது பிரதர்ஹுட், சிஸ்டர்ஹுட், எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். அப்ப அந்த எண்டிங் வந்து எகைன் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். தேர்வு, சீல ஆரம்பிக்கணும். தேர்வு தேர்வுனா எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்வோம். எக்ஸாம் மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேற கூட இருக்கலாம். இப்ப இன்னொன்னு சொல்றேன். இப்ப முடியல, சிஇல முடியும். நமக்கு தெரியும் அப்சாக்ட் நவுன் சிஇல முடியலாம். இதுவும் சி சிஇல தான் ஆமாம். முடியும். தேர்வு, 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 தேர்வு. செலக்ட் பண்றது தானே? செலக்ட் பண்றது தேர்வு. செலக்ட் பண்ணலாம். சர்டிஃபிகேஷன். செலக்ட் ஓகே. பண்றது சிஹெச். சாய்ஸ் வந்துருச்சா?
சாய்ஸ் செலக்ட் பண்ணுச்சு. சாய்ஸ். ஓகே ஓகே சாய்ஸ். தமிழ்ல வந்து தேர்வுக்கு எக்ஸாம்னு ஒரு மீனிங், செலக்ட் பண்றது, சூஸ் பண்றது. ஓ சூஸ் ஓகே 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 ஓகே. நான் எக்ஸாம் வச்சே நான் யோசிச்சேன்னு வச்சுங்களேன். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா, எனக்கு அப்சாக்ட் நோன் எப்பயுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளாஸ். ஏன்னா சூஸ் பண்றது, செலக்ட் பண்றது, தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் எவ்வளவு தேர்வு பெரிய வித்தியாசம் பாருங்க. தேர்வுக்கு எக்ஸாம்னு ஒரு மீனிங் இருக்குது. மீனிங் செலக்ட் இருக்கு. பண்றது, சூஸ் பண்றது. இந்த சூஸ நவுனா மாத்தணும். சாய்ஸ்ன்னு மாறப்ப சிஇ வந்தது. சிஇல முடியுது. ம்ஹும். தெளிவு. தெளிவு. க்ளீ நவுனா மாத்தணும். கிளாரிட்டி. 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 இப்ப பாருங்க, ஒண்ணு மாத்துறீங்க. RITY நமக்கு தெரியும். TOIல முடிச்சா அருமையான வார்த்தை அது. அதே மாதிரி சீல ஆரம்பிச்சு, இதே மாதிரி தெளிவு சீல ஆரம்பிச்சு இஎன்சியில முடியும். நமக்கு இஎன்சியும் ஒரு அப்சாக்ட் முடியலாம். தெளிவுன்னா கிளியர்னஸ். இப்ப பாருங்க, இப்ப கிளியரன்ஸ் போடுங்க. கிளியரன்ஸ். ஓகே. கிளியர்னஸ் வார்த்தை இல்லை, ஆனா கிளியரன்ஸ் இருக்கு பாருங்க. RENC, ENC, NC, CE, அந்த கிளாசிக்கான ஒரு எண்டிங் வந்துருச்சு பாத்தீங்களா? சி. எவ்வளவு பெரிய எண்டிங் அது. ஏன்னா இது அப்சாக்ட் உங்களுக்கே உள்ளது. ஆறுதல். சி. ஆறுதல் அப்படின்னா வந்து ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு ஆளுக்கு போய் ஆறுதல் சொல்றீங்க, அவர் என்ன பண்றீங்க? கம்ஃபர்ட் பண்றீங்க. கம்ஃபர்ட். ஓகே. கம்ஃபர்ட் பண்றீங்க. போ போ ஈஸி ஆயிடும் பாருங்க உங்களுக்கு. தொடர்பு சீல ஆரம்பிக்கும், ஆனா நவுனா கன்வெர்ட் பண்ணணும். கனெக்ட். இப்ப இப்ப வந்து தெர் இஸ் அ கனெக்ட் நீங்க போடலாம். அப்ப இன்னொன்னு வந்து பாருங்க, கனெக்ஷன். கனெக்ஷன். கனெக்ஷன், இந்த TION, தெர் இஸ் அ கனெக்ட்ங்கிறது நவுனாவும் யூஎஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அந்த அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. கனெக்ஷன் வந்து கிளாசிக்கான ஒரு இது. தன்னம்பிக்கை. சி. கான்ஃபிடென்ட். இப்ப பாருங்க, கான்ஃபிடன்ஸ்னு சொல்லணும். ஏன்னா நவுனு. ஓ நவுனு. கான்ஃபிடென்ட்னு ஓகே. சொன்னா கான்ஃபிடென்ட். அட்ஜெக்டிவ். சோ நவுன்னாக்க இஎன்சியில முடியுது, NCயில முடியுது, சியில முடியுது. பக்கா வந்துருச்சு பாத்தீங்களா? அப்ப அந்த கிராமர் கனெக்ட் ஆயிடுச்சா? அப்ப அப்சாக்ட் நவுன்ல சொல்றப்ப கான்ஃபிடன்ஸ். இப்ப நம்பிக்கை தான் கான்ஃபிடன்ஸ். நம்பிக்கையான அப்படின்னா கான்ஃபிடென்ட். நம்ம கான்ஃபிடன்ஸ். ஓகே. நம்பிக்கையா நம்பிக்கையான. ஓகே. தான் போடுறோம். குழப்பம். கன்ஃபியூஷன். இப்ப பாருங்க, சின்ன குழப்பம்னா கன்ஃபியூஷன், பெரிய குழப்பம்னா இது பாருங்க SIOL முடியுது. கமோஷன். ஓ பெரிய அமளி. அமளின்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, அவ்வளவு பெரிய குழப்பம். சட்டசபையில் நடந்தா கமோஷன், வீட்டுல நடந்தா கன்ஃபியூஷன். வீட்டுல கன்ஃபியூஷன், சட்டசபையில 200 300 பேர் இருப்பாங்க. கமோஷன். ம். அப்ப மறுநாள் வந்து ஹிந்து பேப்பர்ல போடுவாங்க, கமோஷன் இந்த அசம்பிளி, மைக்க தூக்கி அடிச்சாங்க, இந்த பண்ண வேட்டியை கிழிச்சுக்கிட்டாங்க, இப்படின்னு வர்றப்ப அது கமோஷன். கமோஷன். கரெக்ட். ஸோ TIOL முடியலாம், SIOL முடியலாம். TION தைரியம். SION. தைரியமா கரேஜ். வெரி குட். இப்ப கரேஜ் வந்து போடலாம். இப்ப பாருங்க, கரேஜ்னு ஒண்ணு போடலாம். இன்னொன்னு பாருங்க, கரேஜியஸ்ன்னு போட்டுட்டு அதை நவுனா கரேஜியஸ். மாத்திக்கணும். கரேஜியஸ்ன்னு போட்டுட்டு நெஸ் போட்டு, கரேஜியஸ்னஸ். கரேஜ்ங்கிறது வெர்ப் வழியா வருது, கரேஜியஸ்னஸ் வந்து கரேஜியஸ்னஸ். adjective வழியா வருது. ரெண்டு வார்த்தை இருக்கு, ரெண்டுமே தைரியம் தான். ஆனா இங்க வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனுங்கிறது கரேஜியஸ்னஸ் மட்டும்தான் இல்லைங்களா சார்? கரேஜும் தான், தைரியமும் தான். தைரியத்தை நம்ம தைரியம். தைரியமும். இது வேர்பா மாத்தினீங்கன்னா EN போடுங்க. என்கரேஜ். கரேஜுக்கு முன்னாடி EN போட்டீங்கன்னா என்கரேஜ் வேர்ப் ஆயிடும். என்கரேஜ். ஓகே. வேர்ப் ஆயிடும். அது படைப்பாற்றல். ஈஸி, இது நம்ம அடிக்கடி பாக்குறது தான். படைப்பாற்றல் அப்படின்னா வந்து சார் நேத்து கூட பேசிட்டு இருந்தோம் இது சார். ரொம்ப நமக்கு தெரிஞ்சதுதான், நமக்கு தெரிஞ்சதுதான். கிளாசிக் எண்டிங் அப்சாக்ட் ஒண்ணு ITYல முடியும் பாத்தீங்க. ஐடி வேலை. ITY ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்லை. CR VITYல முடியும். CR ஆரம்பிக்கும், VITYல முடியும். கிரியேட்டிவிட்டி. அவ்வளவுதான்.
அந்த என்டையர் வேர்ட் ஃபேமிலியை பார்த்து அது எப்படி முடியுது, வேர்ப்ல இருந்து நவுன், நவுன்ல இருந்து பாருங்க இது கிரியேட்டிவ் அப்படின்னு அட்ஜெக்டிவா இருக்கு, கிரியேட்டிவ் வேர்பா ம். இருக்கு. அது அட்ஜெக்டிவா வர்றப்ப கிரியேட்டிவ்னு மாறுது, அதே நவுனா போடுறப்ப கிரியேட்டிவிட்டி. இது அட்வர்பா இருந்தா கிரியேட்டிவ்லி. பண்பாடு. அஹ், க அஹ், க- கல் கொண்டு கல்ச்சுரல் வாங்க கொண்டு வாங்க. கட் பண்ணிடணும், கல்ச்சர்னு கட் பண்ணிடணும், அவ்வளவுதான். நீங்க கல்ச்சர். ஓகே. கல்ச்சுரல்னு போனா பண்பாடான அப்படின்னு வந்துடும். கல்ச்சுரலினா பண்பாடான. பண்பாடான வந்துடும் நமக்கு பண்பாடு. கல்ச்சர்னு கட் பண்ணிட்டா நவுன் ஆயிடும். ஆர்வம். சி. ஆர்வம். சீல ஆரம்பிக்கணும், சீல ஆரம்பிக்கணும். ஆர்வம். ஓகே. அப்புறம் ஒரு கிளாசிக் எண்டிங் தான், அப்சாக்ட் உங்களுக்கே உள்ள ஒரு எண்டிங். ஐடிஒய்ல ஐடிஒய்ல முடியும். அது ஒரு பெரிய க்ளூ. ஆர்வம். ஐடிஒய்ல முடியும் பாருங்க, ரெண்டாவது லெட்டர் ஐடி. பாருங்க. படார்னு கொண்டு வந்துரும்னு நினைக்கிறேன். ஆர்வம். கொண்டு ஆர்வம்னா வரும். நம்ம இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அஹ், இதெல்லாம் நம்ம அடிக்கடி பேசுறது தான். சியூஆர் வந்துட்டேன், இவ்வளவு தூரம் வந்துட்டேன். ஏன்? ம், ஏன் இது கொண்டு வந்துடலாமே. கியூரியஸ். கியூரியாசிட்டி. இப்ப நீங்க கியூரியாசிட்டி. போட்ட கியூரியஸ்ங்கிறது அட்ஜெக்டிவ், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அட்ஜெக்டிவ் இப்படிதான் நம்ம லேர்ன் பண்ணணும். இதுல இருந்து கொண்டு வர்றது நவுனு. நிறைய பேர் லேர்னே பண்ண மாட்டாங்க, பண்ணி கடைசி வரலும் சந்தேகத்தோடயே இருப்பாங்க. நம்ம லேர்னிங் ப்ராசஸ் அது ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம். கியூரியஸ், கியூரியாசிட்டி. கியூரியஸ். இப்ப கியூரியஸ் அது ஐடிஒய் நிறைய யூஸ் பண்ணுவாங்க சார். கியூரியஸ், கியூரியாசிட்டி. கிரியேட்டிவிட்டி பார்த்தோம், ஏகப்பட்ட ஐடிஒய் பார்த்துட்டோம் நம்ம. ஐடிவை. அபாயம். டி. டேஞ்சரஸ். டேஞ்சரஸ்னு அட்ஜெக்டிவ் வேண்டாம், டேஞ்சர்னு கட் பண்ணுது. டேஞ்சர்னு கட் டேஞ்சர். பண்ணு. அது அபாயமான, இது வந்து அபாயம். அது கட் பண்ணிட்டா போதும் நமக்கு. மரணம். இப்ப பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம், அந்த எண்டிங் பார்த்திருக்கோம். டீல ஆரம்பிக்கும். மரணம். அஹ், மரணம்னா டெத் இல்லைங்களா? வெரி குட். இப்ப பாருங்க, கரெக்டா பாருங்க. பேர்த்துக்கு பிஆர்ஏ, பிஐஆர்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பேர்த். பேர்த் வந்து டிஹெச்ல முடிஞ்சது, டெத்தும் ம். டிஹெச்ல முடியுது. அப்ப டிஹெச் வந்து ரொம்ப முக்கியம், பின்னாடி இன்னும் வர வேர்ட்ஸ் வரும்போது டிஹெச்ல முடிஞ்சா அது நவுன். நவுன். ஓகே. முடிவு டீல ஆரம்பிக்கும். ஓகே. நான் அது எண்டுன்னு போகட்டேன். அம், முடிவு அப்படின்னா டெஸ்டினேஷன் ஆர் இல்ல, இன்னும் இன்னும் க்ளோஸ் ஆவாங்க, ஏன்னா அது அடிக்கடி யூஸ் பண்றது மேனேஜ்மெண்ட் டேர்ம் தானே. நான் ரெண்டாவது லெட்டர் சொல்றேன். டெட்லைன். இல்ல, ஏன்? முடிவு ரொம்ப சிம்பிள் தானே, ஸ்ட்ரைட் அடிக்கலாமே. மூணாவது லெட்டர் சொல்றேன், மூணாவது லெட்டர் பாருங்க. அவ்வளவு கஷ்டம் இல்ல, அவ்வளவு கஷ்டம் இல்ல, ரொம்ப ஈஸி தான். நாலாவது லெட்டர். டிசைட். டிசைட் வேர்ப், அவ்வளவு அதான் வேர்ப் அவ்வளவு பாத்துங்க. டிசைட் வேர்ப். ஓகே. வேர்ப் உள்ள இருக்கிற வார்த்தையை வச்சா மாத்திடலாம். இதுக்கு முன்னாடி இந்த எண்டிங் அடிக்கடி பாக்குற எண்டிங். டிசைட் அல்லது டெசிஷன் போட்டுருங்க, ஏன் இங்க கஷ்டப்படுறதுக்கு டெசிஷன். ஒண்ணுமே இல்லையே. ஓகே. ஓகே. அதான் முடிவு எடுக்கிறது இல்லைங்களா? நான் வந்து முடிவுனா முடிவு. எண்டை பத்தி முடிவு. யோசிச்சு அது நான் டிசைட்ல எண்டை முடிவு பத்தி எடுக்கிறது. யோசிச்சுட்டே இருக்கேன். டிசைட்ல ஓகே. முடிவு நான் எடுக்கிறது. டெசிஷன்ல முடிவு. அவ்வளவுதான், அந்த கனெக்ஷன் இருந்தா போதும். ஓகே. நம்ம நான் வந்து எண்ட் understanding அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். முடிவுன்னா ஓகே. எண்ட் அப்படிங்கிற பேஸில் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். டிசைடு கொண்டு வந்துட்டீங்க, அது அது குட் திங்கிங். டிசைடு கொண்டு வந்தது பெரிய விஷயம் தான், அதுல இருந்து நவுனை கன்வெர்ட் பண்றது பெரிய கஷ்டம் கிடையாது. முடிவு. முடிவு. டிசைடை கொண்டு வர்றது டெசிஷன். தான் கஷ்டம். இது ஆசை. டி. ஓகே. ஆசை அப்படின்னா இது வந்து ரொம்ப கிளாசிக்கானது, புத்தர் வந்து சொன்ன ஒரு விஷயம். ஆசையே துன்பத்துக்கு காரணம்னா, அப்ப வந்து அந்த வார்த்தையை வந்து சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல அந்த ஒரு வார்த்தை தான் போடுவாங்க. ஆசையே ஓகே. துன்பத்திற்கு காரணம் தமிழ் படுத்துவாங்க. ஆசை. ஓகே. இப்போ ஒண்ணு இல்ல, ஆசை அப்படின்னு நம்ம ரெண்டாவது சொல்கிறோம் லெட்டர் அப்படின்னா இ. நம்ம வெவ்வேறு சமயத்துல பயன்படுத்தியிருப்போம். ஏன்னா எனக்கு சின்ன வயசுல அந்த புத்தரை பத்தி சொல்றப்ப ஆசையை துன்பத்துக்கு காரணம்னா
முழுசா புரியாமலே படிச்சோம். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இவ்வளவு தெளிவா, இவ்வளவு ஆழமா சொல்லியிருக்காரு. ஏன்னா பாருங்க நம்ம டிடிஎஸ். ஆசை அப்படிங்கிறது வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம டிஎஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவோம். டிசையர். வெரி குட், வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான். அந்த மைண்ட்ல அந்த திங்கிங்ல கொண்டு வந்துடும். டிசைன். நான் யூஎஸ்ல வந்து பில்ஸ்பரியில ஒர்க் பண்ணேன். மினியாபோலிஸ்ல பில்ஸ்பரி இருந்ததுல என்னோட மேனேஜர் இருப்பார். ரயன் பேர் அவரு. அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ண டிசைன். வி ஹேவ் த டிசைன், ஆனா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. நமக்கு ஆசை இருக்குது, ஆனா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, சாஃப்ட்வேரால அது பண்ண முடியுமா. அவரு தான் அந்த டிசைன்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி அடிக்கடி ஞாபகம் இருக்கு. ஓகே. டிசைன் வார்த்தை வந்து அவரை தான் நினைப்பாரு. உறுதி டி. உறுதின்னா நம்ம கான்ஃபிடென்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆமா. கான்பிடன்ஸ்ங்கிறது நம்பிக்கையா இருக்கிறது. உறுதினா ஸ்ட்ரென்த்னு நம்பிக்கை. சொல்லுவோம். பட் இதுக்கு இருக்கு ஓகே. உறுதி. இப்ப பாருங்க, ஓகே. இது அந்த எண்டிங்ல தான் வரும். அப்ஸ்ட்ராக்டோட எண்டிங்ல தான் பாருங்க. டிஇடி. டிட்டர்மைன். டிட்டர்மினேஷன் போட்டுருங்க. டிட்டர்மினேஷன். ஓகே. டிட்டர்மினேஷன், ஃபுல் டிட்டர்மினேஷனும் மன உறுதியோட இருக்காரு. ஸோ அவங்க கலை தான் கிளாஸ் மிஸ் பண்றாங்க. ஏன்னா சொன்னா இன்னொரு கடகடன்னு சொல்லிட்டு நீங்க 50 பேரை தாண்டி போயிருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷி கம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட். ஆமாம். வளர்ச்சி டி. இதை வளர்ச்சி. அடிக்கலாம். இதுவும் வந்து ஒரு கிளாசிக் எண்டிங் தான். இந்த எண்டிங் வந்தா நவுன்னு சொல்லிடுவோம். வளர்ச்சி. நமக்கு தெரிஞ்சதுதான். வளர்ச்சி. டி டி. டெவலப்மெண்ட். ஓகே. அவ்வளவுதான், அவ்வளவுதான். மார்னிங் டயத்துல நீங்க இது பண்றீங்க, ரொம்ப ஈஸியா மைண்டுக்குள்ள போய் உட்கார். ரொம்ப நாள் அது நிக்க முடியல. கரெக்டுங்க சார். இல்ல, so we use lot in English itself, sir, but comparing to Tamil, it's little bit confusion, right? ஆனா I'm நீங்க trying to match with பட் இப்படி நீங்க மென்டலா மேப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், map. பயங்கரமா இருக்கும். உங்க பயங்கர தமிழ் ஈஸியா வேற இருக்கும். லெவல்ல இருக்கும், இங்கிலீஷும் வேற லெவல்ல இருக்கும். இது ஒன் பிளஸ் ஒன் வேறுபாடு இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் டிஃபரன்சியேஷன். டூ. ஒன் பிளஸ் ஒன் இஸ் டூ. நீங்க ஸ்ட்ரைட்டா இந்த இங்கிலீஷ் போறதோட தமிழ் வழியே போனீங்கன்னா அஹ், இன்னும் பெரிய அளவுல அந்த ரொம்ப கிரியேட்டிவா நீங்க யூஸ் பண்ணுவீங்க லாங்குவேஜ். கரெக்டுங்க சார். இங்கிலீஷும் கிரியேட்டிவ் ஆயிடும், தமிழும் கிரியேட்டிவ் ஆயிடும். வேறுபாடு டி. டிஃபரன்சியேஷன். இப்ப பாருங்க, டிஃபரன்சியேஷன். இதுல ஒண்ணு கட் பண்ணுங்க, டிஃபரன்ஸ்னு ஒண்ணு போடுங்க. டிஃபரன்ஸ் இஎன்சியில முடியுது நமக்கு தெரியும் நவுனு. டிஃபரன்சியேஷன் அருமையா ஒண்ணு சொன்னீங்க. ரெண்டுமே போடலாம். டிஃபரன்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா டிஐஓல முடியுது, இங்க வந்து இஎன்சியில முடியுது. சிரமம் டி. சிரமம் அப்படின்னா வந்து டிஃபிகல்ட். டிஃபிகல்ட் அட்ஜெக்டிவ்ல கட் பண்ணிட்டீங்க, அப்படியே நவுனா மாத்துங்க. ஓகே. டிஃபிகல்ட்டி. அவ்வளவுதான். டிஒய்ல முடியுது நமக்கு தெரியும். டிஒய்ல முடிஞ்சா நவுனு. அவ்வளவுதான். சூப்பர். டிஃபிகல்ட்டி. டிஃபிகல்ட்னா சிரமமான. சிரமமான. டிஃபிகல்ட்டினா சிரமம். சிரமம். கட்டுப்பாடு டி. ஓகே. கட்டுப்பாடு அப்படின்னா வந்து டிட்டர்மினி. இல்ல, கட்டுப்பாடு. இல்லை. பாருங்க, திமுக கட்டுப்பாடு. வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. அண்ணா வந்து சொன்னது அந்த காலத்துல. கடமை கண்ணியம் அதுல கட்டுப்பாடு. அஹ், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. டிசிப்ளின். டிசிப்ளின். வெரி நைஸ், வெரி நைஸ். அவ்வளவுதான், அவ்வளவுதான். நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அஹ், அதிகபட்சம் அந்த 100 அப்சாக்ட் நவுன் தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க இந்த ஹை எண்ட் இங்கிலீஷ்ல. விவாதம். டிபேட். டிபேட்னா ரொம்ப சண்டை போட்டுக்கிறது, சண்டை போட்டு ரொம்ப காரசாரமா பேசுறது. இன்னொன்னு இருக்கு, ரொம்ப மைல்டா பேசுறது. டிஸ்கஷன். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ எஸ்ஐஓஎன்ல முடியுது, ஐஓஎன், எஸ்ஐஓஎன், ஓஎன்ல முடியுது நவுனு. இப்ப அந்த 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 கிளாசிபிகேஷன் பாருங்க, ஈஸியா வந்து சந்தேகம். சந்தேகம். டீல ஆரம்பிக்கணும். ஓகே.
ரொம்ப சிம்பிள் தானே. ஏன் நம்ம பட் அடிக்கடி கிளாஸ்லயே பேசுவோம் இந்த வார்த்தை. ஆமாம் சார், டக்குன்னு வர மாட்டேங்குது, கனெக்ட் பண்ண முடியல, தமிழோட கனெக்ட் பண்ண முடியல. டவுட், டவுட், சந்தேகம் இல்லைங்களா? அவ்வளவுதான். பி சைலண்ட் டவுட், அவ்வளவுதான் வந்துருச்சு. ம். அது எகெயின் மதர் டங்கோட கனெக்ட் பண்ணணும். அதுதான் கிரியேட்டிவ் சோர்ஸ். அதை வச்சு ம்ஹும். நிறைய பண்ணலாம். இந்த லாங்குவேஜை கலக்கிடலாம். கனவு. ட்ரீம். அவ்வளவுதான். பாரதி மாரி பெரிய ஆளுங்க வந்து பிரெஞ்சை ஒரே வாரத்துல கத்துக்கிட்டாரு. பாண்டிச்சேரிக்கு ஓடி போய் கத்துக்கிட்டாரு. அவருக்கு 16 லாங்குவேஜ் தெரியும். அப்ப ம்ஹும். அவர் மெயினா சொன்னது தமிழ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததுனால படம், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லாமே கத்துக்கிட்டாரு. சுந்தர தெலுங்கும் பாரு, மயக்கும் ஆங்கிலம் பாரு, அவ்வளவு ரசிச்சு ரசிச்சு பண்ணியிருக்காரு. பிரெஞ்சை 1 வீக்ல கத்திருக்காரு. அதான். அது காரணம் அவர் சொல்றது அந்த தமிழ்ங்கிற கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் தான். அப்படின்னு சொல்ல, கோடானு கோடி இன்பம் கொடுத்தாய் இறைவா அப்படிம்பாரு. அவர் சொன்னது ம்ஹும். எதுக்கு இன்பம்னா தமிழ்ல வந்து தாய்மொழி ஆக்கினதுக்கு அவர் நன்றி சொல்றாரு கடவுளுக்கு. நன்றி. இவ்வளவு தமிழ் வந்து திசிக்குது. சோ அது வழியா அவர் 16 லாங்குவேஜ் கத்திருக்காருன்னா சும்மா சாதாரண இது இல்லை. அது இன்ஃபார்மலா கத்திருக்காரு. ம். ஸ்கூலுக்கு போய் தான் கத்துக்கல. கல்வி. கற்றுக்கலாம். எஜுகேஷன். எஜுகேஷன். இதுவும் அந்த இதுல முடிகிறது தான். டிஐஓஎல்ல முடிகிறது. வெரி குட். முயற்சி. ஈல ஆரம்பிக்கணும். முயற்சி. ஓகே. முயற்சி. அம், முயற்சி அப்படிங்கிறது வந்து அஹ், நம்ம என்ன பண்ணணும், ரெண்டாவது முயற்சி லெட்டர் செய். மூணாவது லெட்டர் ஒண்ணு. நான் போட்டேன்னா வந்துடும். ரெண்டாவது லெட்டர் மூணாவது லெட்டர் ஒண்ணு. ட்ரை பண்ண. இல்ல கஷ்டம். ஏன்னா நம்ம ட்ரை பண்ணணும்னு சொல்றதே முயற்சி தான். நீங்க இப்ப ட்ரை ஆமாம். பண்ணீங்கன்னா அதுதான் முயற்சி. அடிக்கடி இந்த ட்ரை வந்துடும். அட்டம்ப்ட் வரும். பட் இது இது முயற்சி வந்து இன்னும் இது வேற வேற டைமென்ஷன்ல உள்ள வார்த்தை. ஓகே. இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன். இஎஃப்எஃப். அஃபெக்ட்ஸ். இல்ல இல்ல. முயற்சி. உழைப்பு போடுறது, முயற்சியை போடுறது. ஒண்ணு இல்ல. எஃபர்ட். 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 ஓகே. எஃபர்ட். ஓகே. ஓகே. அந்த முயற்சி வேற, இந்த எஃபர்ட் முயற்சி போட்டு வேற. எஃபர்ட் ஓகே. எஃபர்ட்டா வந்திருக்கும். கரெக்டுங்க சார். அந்த முயற்சி வேற, இந்த இந்த இது வேற. ஓகே, இந்த எஸ் முயற்சி வேற. எஸ். வேற வேற ஆங்கிள் இருந்து வர முயற்சி. ஆமாம். உணர்ச்சி. இ. ஆம், உணர்ச்சி அப்படின்னா அஹ், இது கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல உள்ளவங்க இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல ஒன்று டிராமா, ஒன்று சார். விஷுவல் மீடியத்துல யூஸ் பண்ணுவாங்க அடிக்கடி. உணர்ச்சி அப்படின்னா வந்து ஒரு டோன்ட் மூவி டச் மை. டைரக்டர் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாரு. ஒரு மூவி எடுக்கிற டைரக்டர் காமனா அந்த ஃபீல்ட் அது. ஒண்ணும் இல்ல. ரெண்டாவது லெட்டர் பாருங்க. ஈஸியா வரும். எமோஷன். எமோஷன். அவ்வளவுதான். ஓகே. வந்துருச்சு பாத்தீங்களா? எமோஷன். டிஐஓஎல்ல முடியுது. இந்த உணர்ச்சிங்கிறது சென்ஸ்ங்கிற ஒரு இது இருக்கு. பட் சென்ஸ். ஆமாம். எமோஷன் ஆங்கிள் இருந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண, அதனாலதான் நான் உணர்ச்சிங்கிறது அந்த தொடர அந்த மாதிரியே யோசிச்சிட்டேன்னு வச்சுங்களேன். தொட்டா உணர்ச்சி வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி யோசிச்சிட்டேன். அந்த எமோஷன் எமோட்டு. சென்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, உணர்றது. சென்ஸ். ஆமாம். அதுவும் வரும். சக்தி ரொம்ப ஈஸி. ஈழ ஆரம்பிச்சதுனாலே நீங்க அது எனர்ஜி. எனர்ஜி. அவ்வளவுதான். இது பீல எல்லாம் ஆரம்பிச்சு பின்னாடி வரப்போகுது. அப்ப அந்த வார்த்தையே மாறும். ஆனா தமிழ் வார்த்தை மாறாது. மகிழ்ச்சி. ஈ. ம், மகிழ்ச்சி அப்படின்னா ஹாப்பி அப்படின்னு நம்ம நம்ம சொல்லுவோம். ஹாப்பி வரும். இப்ப ஈலையும் ஒரு வார்த்தை இருக்கு. அது மாதிரி என்டோர். ஹாப்பியெல்லாம் உங்களுக்கு என்டோ வந்து அட்ஜெக்டிவ் வந்து நான் ஒன்று எம்இஎன்டில முடியும். எம்இஎன்டில முடியும். என்ஜாய்மெண்ட். அவ்வளவுதான். என்ஜாய்மெண்ட். அனுபவிக்கிறது, மகிழ்ச்சியை அனுபவிக்கிறது. என்ஜாய்மெண்ட். வெரி குட். ஜாய், என்ஜாய், என்ஜாய்மெண்ட் எப்படி வருது பாருங்க. சமத்துவம். ஈ. இது ஈஸி. சமத்துவம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி. இப்ப பாருங்க, அருமையா சொன்னீங்க. ஐடிஒய். இக்யூ யூக்யூ போட்டுங்க. ஐடிஒய்ல நமக்கு தெரியும். ஐடிஒய்ல முடிஞ்சாதே அது நவுன் தான். அருமையா முடிச்சிருக்கு. எல்ஐடிஒய்ல. தவறு. ஈல ஆரம்பிக்கணும். தவறு. ஓகே. தவறு அப்படின்னா யூஆர் டூயிங் ராங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஈ. சின்ன ஈல தப்பு. வந்து
சின்னது தப்பு சின்னதா இருந்தா என்ன? இது ஐடி ஃபீல்ட்ல அடிக்கடி வர்றது இல்ல. எரர். அவ்வளவுதான் 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 எரர். ஓகே. சூப்பர். அனுபவம் இது ஈஸி. அனுபவம். ஓகே. அனுபவம். எக்ஸ்பீரியன்ஸ். என்ன சொன்னீங்க? எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளவுதான் அவ்வளவுதான். இங்க பாருங்க, இஎன்சில முடியுது பாத்தீங்களா? இஎன்சில நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம். நவுனு இஎன்சி. இஎன்சில டிஒய்எம்ஏஎன்டி ஆர்ஜிஒய். இந்த நம்பிக்கை எஃப். இந்த முடிவு நம்பிக்கைன்னா நம்ம நம்ம பார்த்துருக்கோம். இந்த கான்ஃபிடென்ட் முடிவு நம்ம கான்ஃபிடென்ட்னு பார்த்துருக்கோம். சொல்லுவோம் இல்லைங்களா? நம்பிக்கைன்னா கான்ஃபிடென்ட்டா பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கான்ஃபிடன்ஸ் நிறைய வார்த்தை இருக்கு. எஃப்ல ஆரம்பிக்கிற ஒரு அருமையான வார்த்தை. அடிக்கடி அமெரிக்கன்ஸ் ரிப்பப்ளிகன்ஸ் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரிப்பப்ளிகன்ஸ் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. டெமோக்ராட்ஸ் இந்த வார்த்தை கிடையாது. ஓகே. எண்டிங் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் நவுன் எண்டிங் தான். நெக்ஸ்ட் லெட்டர் சொல்லுங்க சார். ரிப்பப்ளிகன்ஸ் யூஸ் பண்ற வார்த்தை. நெக்ஸ்ட் லெட்டர் சொல்லுங்க சார். எஃப்ஏ. ஃபெய்த். ஃபெய்த் ஆ ஃபெய்த் ஃபெய்த். வெரி குட். ஃபெய்த். ஃபெய்த். இந்த ரிலீஜியஸா உள்ளவங்க டிஹெச்ல முடிஞ்சது பாத்தீங்களா? பர்த் அண்ட் டெத் பார்த்தோம்ல. பர்த் அண்ட் டெத் டெத். ஃபெய்த் எப்படி அந்த லாங்குவேஜ் இருக்கு பாருங்க. அந்த ஃபெய்த் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல வாழ்க்கை ஃபுல்லா ஃபெய்த்தோட இருக்கிறது. பர்த் ஆமா, எனக்கு அது டெத் நடுவுல ஃபெய்த். தன்னம்பிக்கைனா தான் ஃபெய்த் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு மீனிங் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்குன்னு வச்சுங்களேன். அஹ், எதுங்க அதனால நம்பிக்கையை சொல்லுங்க. வந்து ஃபெய்த்தோட நல்லா கனெக்ட் பண்ண முடியல. பண்ண முடியல. ஆனா அந்த ஃபெய்த்ங்கிறது ரிப்பப்ளிகன் சொல்லிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா? சொல்லிட்டே எப்பயுமே. இருப்பாங்க. ஆமா. தோல்வி எஃப். ஃபெயிலியர். ஃபெயிலியர். இப்ப ஞாபகம் வச்சுங்க. யூஆர்இ. யூஆர்இல முடிஞ்சா அது நவுனு. பின்னாடி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபெயிலுங்கிற வேர்பு ஃபெயிலியர் அப்படிங்கிற நவுனா மாறுது. யூஆர்இ என்டிங். நியாயம் எஃப். ஃபெய்த். அதுவும் ஃபெய்த் தான் இல்லைங்களா? ஃபெய்த் வராது இல்ல. நியாயம் நியாயம். எஃப்ஏ. நியா- நியாயம். இந்த வார்த்தைக்கு நிறைய 2 3 மீனிங் இருக்கு. நியாயம்ங்கிறது ஒரு மீனிங். ஓகே. டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே. ஃபேர்னஸ். ஃபேர் போட்டுட்டு என்எஸ். ஃபேர். ஓகே. ஃபேர் நியாயம். நெஸ் போட்டு. ஃபேர். ஓகே. ஃபேர்ங்கிறது அட்ஜெக்டிவ். நவுனை மாத்திரப்ப நெஸ் சேர்க்கும். புகழ் ஈஸி. புகழ். உனக்கு நிறைய புகழ் வந்து சேரும். வில் பி கெட்டிங் லாட் ஆஃப் நீங்க அப்ரிசியேஷன். அட்ஜெக்டிவ் அட்ஜெக்டிவ் ரொம்ப ஈஸி. அடிக்கடி நம்ம பயன்படுத்துறது. அட்ஜெக்டிவ் வந்து கட் பண்ணி நவுனை மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ் ஓகே. கொண்டு வாங்க. புகழ் பெற்றதுன்னா என்ன? புகழ் பெற்றது அப்படின்னா வந்து ஃபேமஸ். இப்ப ஃபேமஸ கட் பண்ணுங்க. ஃபேம். அவ்வளவுதான். ஃபேம். ஓகே. ஃபேம்ங்கிறது புகழ். ஃபேமஸ்ங்கிறது புகழ் பெற்ற புகழ் அட்ஜெக்டிவ். பெற்ற. பயம். ஃபியர். ஃபியர். வெரி குட். வெரி குட். வெரி குட். உணர்வு. இது ஈஸியா கொண்டு வந்துடலாம். எஃப்ல ஆரம்பிக்குது. ஓகே. உணர்வு அப்படின்னா வந்து ஃபீலிங்ஸ். வெரி நைஸ். ஃபீலிங். நீங்க ப்ளூரல் அடிக்க வேண்டாம். ஃபீலிங்கே போடு. ஃபீலிங். ஜெரண்ட் நவுன். சுதந்திரம். ஃப்ரீடம். சொல்லுங்க. ஃப்ரீடம். வெரி குட். இது இப்ப பாத்துக்கங்க. டிஓஎம்ல முடிஞ்சா நவுனு. டிஓஎம்ல பாத்துக்கங்க. நட்பு எஃப். நட்பு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப். அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஷிப். ஷிப்ல முடிஞ்சா அப்ஸ்ட்ராக்ட் நவுனு. எஸ். நிறைய நிறைய பின்னாடி பார்ப்பீங்க. இன்னைக்கு ஒரு 8 நிமிஷம் இருக்கு. எப்படியும் ஒரு 75 முடிச்சிடலாம். ஈஸியா முடிச்சிடலாம். எவ்வளவு முடிக்க முடியுமோ ட்ரை பண்ணலாம். நம்ம கொஞ்சம் வேடிக்கை ஃபாஸ்ட்டாக. எஃப்.
வேடிக்கை அப்படின்னா வந்து மொத்தமே ஃபெய் 3 லெட்டர் தான். மொத்தமே 3 லெட்டர் தான். அது 1 லெட்டர் கொடுத்துட்டேன். 2 லெட்டர் தான். வேடிக்கை வேற அப்படின்னா ஆங்கிள் எடுத்து வந்து பார்க்கணும் சார். வேடிக்கைன்னா பார்க்கறது இல்லைங்களா? வேடிக்கை பார்க்கறது அது அப்படின்னு வேடிக்கை சொல்றோம் இல்லைங்களா? பார்க்கறது ஒண்ணு. வேடிக்கையா பேசுறான்டா. அப்ப அது வேற ஓகே மீனிங் ஓகே. வருதுல. வேடிக்கையாக. வேடிக்கையா பேசுறான். ஆம், அருமையான வார்த்தை, தமிழ் வார்த்தை. இங்கிலீஷ் வந்து ரொம்ப காமன் வேர்டு. உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். தெரி- ஒண்ணும் இல்ல. ஃபன் தான். ஃபன் தான். fun. ஆ, பட் இது உங்களுக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்கா இருக்கும். கனெக்ட் பண்றீங்க இல்லையா? மொழி. ஆமாமாங்க சார். மொழி அது பிரெயின்ல உள்ள அவ்வளவு செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணும். மொழிக்கு அவ்வளவு ஃபன். அவ்வளவு ஹி இஸ் அ ஃபன்னி கை அப்படின்னு சொல்லுவோம். ஃபன்னிங்கிறது வேற. ஃபன்னுங்கிறது வேற. ஃபன்னுன்னா வேடிக்கை காட்டுறது. ஃபன்னினாக்க கோமாளின்னே சொல்லலாம். அது காமெடி. இன்னும் கோமாளின்னே சொல்லலாம். எதிர்காலம் எஃப். ஃபியூச்சர். பாத்தீங்களா? யூஆர்இ வருதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபெயிலியர் பார்த்தோமா? ஃபெயிலியர் கரெக்டுங்க பார்த்தோமா? சார். யூஆர்இல அருமையா முடியுது பாரு. ஃபியூச்சர். தாராளம். தாராளம். தாராளம்னா ஹி ஸ்டார்ட்ஸ் வித் ஜி. ஜி. தாராளம். எஸ்ஐடிவில முடியும் பாத்துங்க. அது கிளாசிக் நீங்க அப்சாக்ட் உங்களுக்கு இவ்வளவு எஸ்ஐடிவி எல்லாம் பார்த்தோம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. கியூரியாசிட்டின்னு பார்த்தோம்ல. கியூரியாசிட்டி. கரெக்டுங்க. அதே மாதிரி எஸ்ஐடிவில முடியும். ஒண்ணும் இல்ல. இது இந்த வார்த்தையும் நமக்கு தெரியும். கனெக்ட் மட்டும் பண்ண முடியல. ஜெனராசிட்டி. ஜெனரசிட்டி. ஓகே. ஜெனரஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே? ஜெனரஸ். ஜெனரஸ் கேள்விப்பட்டிருக்கேன் சார். பட் இதுக்கு ஜெனரஸ் இதுதான் தாராளம் தாராளமா அப்படிங்கிறது கொடுத்தது. மீனிங் எனக்கு தெரியல. ஜெனராசிட்டி. ஜெனரசிட்டி. இலக்கு. ஓகே. ஈஸி அடிக்கலாம். கோல். கோல். முதல் லெட்டர் தெரிஞ்சா என்ன ஃபாஸ்ட் பாருங்களேன். இல்லைன்னா எய்ம்னு வரும், டார்கெட்னு வரும், அப்ஜெக்டிவ் டார்கெட்னு வரும். ஆமா. விஷயம் வரும். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருங்கிறப்ப படார்னு வந்துருது பாருங்க. வளர்ச்சி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் வளர்ச்சி. growth. growth. இப்ப பாருங்க அருமையா பாருங்க. பர்த், டெத். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஃபெய்த், growth. faith. டிஹெச் growth. டிஹெச்ல முடியுது பாருங்க. மகிழ்ச்சி. um, happy. ஹாப்பி அட்ஜெக்டிவ் நவுன மாத்திடுங்க மாத்திடுங்க. happiness. வெரி நைஸ் வெரி நைஸ். அவ்வளவுதான். அதான் அதான் மெயின். இந்த எக்ஸசைஸ் தான் மெயின். தீங்கு. ஹெச். தீங்கு அப்படின்னா வந்து ஹர்ட் இல்லைங்களா? இல்ல அது அது காயப்படுத்துறது. அது அது காயப்படுத்துறது. ஒண்ணும் அஹ், இல்ல. ஹெச்ஏ. தெரியும் நமக்கு. நியூஸ்ல எல்லாம் அடிக்கடி வரும். நம்ம அப்படியே கடந்து போயிடுவோம். ஒண்ணும் இல்ல. ஹார்ம். harm. ஓகே. இப்ப வெறும் ஹார்ம் போட்டாலும் தீங்கு தான். அட்ஜெக்டிவ் வந்து அட்ஜெக்டிவ் வழியா திருப்பி அப்சாக்ட் ஹார்ம்ஃபுல்னஸ் போடலாம். ஹார்முன்னாலும் நவுல் தான். இப்ப பாருங்க. ஹார்முன்னாலும் நவுல் தான். ஹார்ம்ஃபுல்னஸ்னாலும் நவுல் தான். நான் தான். வெறுப்பு. ரொம்ப எக்ஸலண்ட் வார்த்தை. வெறுப்பு. hate. ஹேட்டுங்கிறது வேர்பு. நவுனா மாத்துங்க. ஐ ஹேட்டுக்கு முன்னாடி நான் அவனை வெறுக்கிறேன்னு வேர்ப்ல சொல்றீங்க. ஆமா. ஒண்ணும் இல்ல. இது ரொம்ப head. நான் முன்னாடியே ஒரு கிளாஸ்ல head. சொல்லியிருக்கேன். ஹேட்ரட். headful. hatred. ஹேட்ரட். ஓகே. ஹேட்ஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஹேட்ரட் நீங்க பழைய கிளாஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஹேட்டை மாத்துவோம், ஹேட்ரடா மாத்துவோம். hatred. ஓகே. 80 வரலும் பண்ணிக்கலாம். இன்னொரு 7 8 வரைக்கும் பண்ணிக்கலாம். 80. உடல் நலம். ஹெல்த். அருமையா சொன்னீங்க பாருங்க. health. ம். டிஹெச்ல முடியுது பாருங்க. என்ன அருமை பாத்தீங்களா? எவ்வளவு டிஹெச். இப்ப பர்த், th. டெத், ஃபெய்த், growth, ஹெல்த். growth. சோ எவ்வளவு முடியுது பாருங்க. உதவி. help. ஹெல்ப். டெஃபினட்டா நவுன் வரும் பாருங்க. ஹெல்ப்ஃபுல்னஸ். helpfulness. ஓகே. நேர்மை. அடிக்கலாம். நேர்மை அப்படின்னா வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஹானஸ்ட். ஹானஸ்ட். ஹானஸ்ட் அட்ஜெக்டிவ். நவுன மாத்துங்க. நவுன மாத்துங்க.
ஹானஸ்டி ஹானஸ்ட். போட்டுருங்க, ஒய் ஹானஸ்டி. போட்டுருங்க. ஓகே. ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. நவுனா கொண்டு வராங்க பாருங்க, அது அவ்வளவு பெரிய ம். முக்கியமான ஒரு ப்ராவர்ப். ஹானஸ்டி இப்ப டிஒய்ல முடிஞ்சா நமக்கு நவுன்னு தெரியும். வெரி குட். 6 மோர். நம்பிக்கை. அருமையான வார்த்தை, அருமையான வார்த்தை. நம்பிக்கை அப்படின்னா வந்து கான்ஃபிடென்ட். ஓ ஓ ஓ. அது ஒரு சாரி. நம்பிக்கை. ஓகே. இது வந்து நம்பிக்கை. ஹெச்ல ஸ்டார்ட் ஆகிறது. நெக்ஸ்ட் லெட்டர் நாலு சொல்லுங்க லெட்டர் சார். தான், 4 லெட்டர் ஒண்ணு வந்துருச்சு. இன்னும் 3 தான் இருக்கு. இன்னும் 3 இருக்கு. ஓகே. ஒண்ணு இல்ல, 2வது லெட்டர் சொல்ல வந்துரும். நம்பிக்கை அப்படின்னா வந்து ஹோப். 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 இப்ப பாருங்க, ஹோப். இப்படியே நீங்க ஃபுல்லா பண்ண ஹோப்ஃபுல்னஸ் போடுங்க. ஹோப்ஃபுல்ல கொண்டு வந்து நெஸ் போடுங்க. நம்பிக்கை, தன்மை. நெஸ்னா தன்மை. நம்பிக்கை, தன்மை. ம். இன்னொரு 5 மட்டும் பார்த்துடலாம். சார். கருத்து ஐ. கருத்து. ஐடியா. வெரி குட், வெரி குட். கற்பனை ஐ. இமேஜின். இமேஜின் வேர்ப். நவுன மாத்துங்க, மாத்துங்க, நவுன மாத்தி இமேஜினேஷன். விட்டுருங்க. இமேஜினேஷன். அவ்வளவுதான், அவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. பெரிய விஷயம் நீங்க பண்றது, கடகடகடன்னு பண்ணிட்டீங்க நீங்க. முக்கியத்துவம் ஐ. முக்கியத்துவம். இம்பார்ட்டன்ஸ். கரெக்டா சொல்லுங்க, எங்க தப்பு பண்றீங்க? இம்பார்ட்டன்ட். எங்க அப்படி முடியாதுல்ல. இம்பார்ட்டன்ஸ் தானே முடியும். இம்பார்ட்டன்ட் முடிஞ்சா அதான். அட்ஜெக்டிவ். இம்பார்ட்டன்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஏசி, என்சி, சில முடிஞ்சா அதை மாத்திட்டீங்க பாத்தீங்க, அருமையா. இதுதான், இந்த சேஞ்ச் தான் நம்ம ஏற்படுத்தணும். இந்த சேஞ்சை கொண்டு வந்துட்டீங்கன்னா நவுன் தான் பாக்குறோம் இப்ப அப்படின்னு வந்துடும். கரெக்டா. 2 மோர். சுதந்திரம். இண்டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்ஸ் இண்டிபெண்டன்சி. போடுறீங்களா? இண்டிபெண்டன்ஸ் டே. இஎன்சி, இண்டிபெண்டன்ஸ். என்சிசி வந்துச்சு பாருங்க. லாஸ்ட் ஒன். தகவல். தகவல் அப்படின்னா வந்து ஐயில் ஆரம்பிக்கும். பாசிங் இன்ஃபர்மேஷன். அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான் வந்துச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கி உள்ளதையும் பார்க்குறோம். பட் ரொம்ப முக்கியம். பாதி 80 பண்ணிட்டோம். தட்ஸ் அ குட் திங். நான் இதோட வீடியோ அனுப்புறேன், அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. இந்த ஷூர் சார். எண்டிங் முடிகிறது சஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். சஃபிக்ஸ் வந்து ஏகப்பட்ட சஃபிக்ஸ் பார்த்தோம். ஒரு 10 சஃபிக்ஸ் திருப்பி 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 வந்துகிட்டே இருந்தது. திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்காம. அது அந்த பேட்டர்னை பார்த்துட்டாலே போதும். அதுதான் உண்மையான இன்டெலிஜென்ஸ். அந்த பேட்டர்ன் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? பேட்டர்னை பார்த்து அதை அப்ளை பண்றோம்ல, அதுதான் அதுதான் இன்டெலிஜென்ஸும். அதை ஓகே. கிளவரா இப்போ எடுத்து கொண்டு போய் அப்ளை பண்ணணும். ஓகேங்க சார். சார் எனக்கு அதில் தான் ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, நேற்று நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ Sure. நவுன். நவுன் அப்படிங்கிறதுக்கும் அப்ட்ராக்ட் நவுனுக்கும், நவுன் அப்ட்ராக்ட் நவுன் pretty much சேம் தான். அப்ட்ராக்ட் நவுன்னா கொஞ்சம் ஹைட் ஆகி வரும். நவுன்னா சேர்த்து சொல்றீங்க. பிரதர்னா நவுனு. பிரதர்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, சகோதரன். நவுனு. அப்சாக்ட் நவுன்னா பிரதர்ஹுட், சகோதரத்துவம். அந்த தன்மை. ஓகே. அப்பா, இப்ப ஓகே. அப்பா இருக்காருன்னா ஃபாதர். ஃபாதர்ஹுட்னா அப்பா இருக்க இடத்துல அம்மா கூட இருக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப ஈஸியா சொல்ல பாருங்களேன். மதர்னா தாய். மதர்ஹுட்னா தாய்மை. தாய்மைங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஓகே. அப்டிராக்ட் நவுன்ங்கிறது ஒரு பெரிய லெவல்ல ஒர்க் ஆகிற ஒரு தன்மையை குறிக்கிறது. குறிக்கிறது. ஓகே. காங்கிரீட் நவுன் பாருங்க, பாக்கிய அம்மாவை டச் பண்ண முடியும், அம்மாவை பார்க்க முடியும். ஆனா தாய்மையை பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது, ஆனா உணர முடியும். இப்ப ஓகே. நீங்க பார்த்த 80மே உணர்வு தான். உணர்வு. ஓகே. இன்னைக்கு பார்த்த 80மே. சோ அப்டிராக்ட் நவுன்ங்கிறது ஒரு அருமையான ஒரு கான்செப்ட். இப்ப இந்த ஹுட்னு சைல்டுன்னா குழந்தை, குழந்தைய பார்க்க முடியும், தொட முடியும். சைல்டுஹுட்னா குழந்தை பருவம், அது குழந்தை உணர பருவம். முடியும். ஸோ ஓகேங்க அதுதான் சார். மெயின் இது. பட் வெரி குட் கொஸ்டின். பட் இந்த இந்த அப்டிராக்ட் நோனை பத்தி நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஏதோ ஒரு வகையில கனெக்ட் பண்ணிட்டே இருப்போம், அந்த வார்த்தையை கனெக்ட் யூஸ் பண்ணிட்டு. தவிர. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா, ஹோப் அப்படின்னா நம்பிக்கை, ஹோப்ஃபுல்னஸ்னா நம்பிக்கை, தன்மை, ரெண்டுமே தன்மை. அப்டிராக்ட். ஆனா ரெண்டுத்தையுமே நம்ம உணரதான் முடியும், தொட முடியாது. தொட முடியாது. ஓகே. ஸோ இப்போ ஏதோ நவுன் ஒரு அப்படின்னா நம்ம தொட முடியக்கூடிய நவுன். பார்த்துட்டு நவுன் அப்படின்னா நவுன் அப்படின்னா தொடக்கூடிய ஒரு பொருள் இல்லைங்களா?
நவுன காங்கிரீட் நவுன், அப்டிராக்ட் கான்கிரீட் நவுன், நவுன். காங்கிரீட் நவுன். காங்கிரீட் ஓகே. நவுன்னா பார்க்கலாம், மெயினா நம்மளால பார்க்க முடியும். பார்க்க முடியும். பார்க்குறப்பயே நம்ம தொடலாம்னு தான் அர்த்தம். அது ஆனா ஆமா. வந்து அப்டிராக்ட் நவுன் வந்து உணர முடியும். உணர முடியும். தாயும் தாய்மையும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. தாயை வித்தியாசமா பார்த்து தொடலாம். தாய்மைங்கிறது அப்பாவே தாய்மையோட இருக்கலாம். அப்பாவே இருக்கலாம். அம்மாவோட பொசிஷன்ல இருக்கான். அக்கா வந்து அம்மாவோட பொசிஷன்ல இருக்கலாம். தங்கச்சி வந்து அம்மாவோட பொசிஷன்ல இருக்கலாம். அப்ப அவங்க தாய்மைங்கிற ஒரு பொசிஷன்ல அவங்க இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா ஃப்ரெண்டே இருக்காரு. ஒரு ஃப்ரெண்டே வந்து ஒரு அம்மா பொசிஷன்ல இருந்து கூட இது பண்ணலாம். ஒரு க்ளோஸ் கரெக்டாமா. ஃப்ரெண்ட். ஒரு அண்ணன் இருக்காரு. அண்ணன் வந்து தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அம்மா மாதிரியே இருந்துக்கலாம். சோ அது ம். அப்ப தாய்மைங்கிற பொசிஷன்ல அப்ப மதர்ஹுட்ல இருக்காங்க. மதரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கரெக்ட். காட் இட் சார், காட் இட் சார். சார் கொஞ்சம் நாங்கள் எல்லாம் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் சார். அதில் தான் இந்த கொஸ்டின்லாம் வர்றது. ஓகே சொல்லுங்க. ஸோ இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டுங்க சார். Sure. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து அட்வர்ப அட்வர்ப டிஸ் ஓகே சாரி. இப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம அட்வர்பை டிஸ்கிரைப் பண்றதும் அட்ஜெக்டிவ்னு சொல்லியிருப்போம் இல்ல இல்லைங்களா? இப்ப அது ரொம்ப யோசிக்கலாம். என்ன தெரியுங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நவுன், verb, adverb, adjective, இந்த நாலு தான். நவுன், verb, adverb, adjective. ரொம்ப நீங்க டெக்னிக்கலாவே போட வேணாம். இப்ப இப்போ ஒண்ணு பார்த்தோம்னு வச்சுங்களேன். இப்ப வந்து ஆக்ஷன் பார்த்தோம். ஆக்ஷன் பார்த்தோம். நவுன் அது நமக்கு தெரியும். டிஐஓ முடிஞ்சா நவுன். ஆக்ட்னு போடுங்க, அது verb ஆயிடும். ஆக்ட் வெர்ப். ஆக்டிவ்னு போடுங்க, அது அட்ஜெக்டிவ் ஆயிடும். ஐவி எப்பயும் ஞாபகம் வச்சுங்க. ஐவியில முடிஞ்சா அட்ஜெக்டிவ். அப்புறம் ம். ஆக்டிவ்லின்னு போடுங்க, அட்வர்ப் ஆயிடும். எல்ஓயில் முடிஞ்ச அட்வர்ப். அப்ப நீங்க அந்த சஃபிக்ஸ் எப்படி முடியுதுன்னு பார்த்து வச்சு முடிச்சிடலாம். இப்போ நீங்க நிறைய நான் ப்ரொடெக்ஷன் சொல்றேன். ப்ரொடெக்ஷன் மாத்துங்க, நான் வேர்ப் ஆயிடும். ப்ரொடெக்டிவ்னு மாத்துங்க, அட்ஜெக்டிவ் ஆயிடும். ப்ரொடெக்டிவ்லின்னு மாத்துங்க, அட்வர்ப் மாறும். இப்ப இந்த வேர்ட் ஃபேமிலி எடுத்துக்கோ. நம்ம ஒரு கிளாஸ் எடுப்போம். எடுத்து நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ற அதிகமா யூஸ் பண்ற 100 வேர்ட் ஃபேமிலி வேர்ட்ஸை பார்ப்போம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, கரேஜ் நவுனு, இஎன் போட்டு ஆட் பண்ண என்கரேஜ் வேர்ப் ஆயிடுது. கரேஜியஸ் அட்வர்ப் ஆயிடுது, அட்ஜெக்டிவ் ஆயிடுது. அட்வர்ப். கரேஜியஸ்லி அட்வர்ப் ஆயிடுது. அட்வர்ப். இது மாதிரி டாப் 100 வேர்ட்ஸ் மட்டும் நம்ம ரெகுலரா யூஸ் பண்றத வேர்ட் ஃபேமிலியில கொண்டு வரும் ஒரு கிளாஸ். இது முடிப்போம். அப்டிராக்ட் நவுனை முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை வேர்ட் ஃபேமிலியில டாப் 100 வேர்ட்ஸ் எடுத்து அந்த ஃபேமிலி அப்படியே கம்ப்ளீட்டா ரிலேட் பண்ணும். ரிலேட் ரிலேட் பண்ணுவோம். பண்ண ஓகே உங்களுக்கு ஷார் அந்த சார். டவுட் குறைஞ்சது. இப்போ ஒண்ணும் இல்லை. ஏன்னா இப்போ நான் அந்த அந்த இடத்துல தான் நேற்று உட்காந்து நான் ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். இப்போ நவுன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட், ப்ரொனவுன் அப்படின்னா வந்து நம்ம ஐ வி யூ ஹீ சி அது இட் சொல்றது தே ரெண்டு பேர் சொல்றது. அது சொல்றது. அடுத்து வந்து வேர்ப் அப்படின்னா வந்து வேர்ப் அப்படின்னால டைம். ஓகேங்களா, நத்திங் பட் அ வினைச்சொல் டைம். வினைச்சொல் அதுதான் நம்ம முக்கியமா வினைச்சொல். பார்க்கறது. ஸோ வினைச்சொல் தான் இது இருக்கிறதுலே ப்ரெசென்ட்ல சொல்லுதா, பாஸ்ட்ல சொல்லுதா, இல்லை ஃபியூச்சர்ல சொல்லுதா அப்படிங்கிற அந்த டைமை பேஸ் பண்ணி டிஃபைன் எஸ் பண்றது. கரெக்ட்டுங்களா? எஸ். அதே நீங்க அட்வர்ப். இவ்வளவு தூரம் சார். நீங்க இலக்கண ரீதியா போகாம அப்படியே இதுல கொண்டு வாங்க. இது வேர்புங்கிறது நம்மளுங்கிறது அப்படி மாத்திரம் பாத்தீங்களாப்பா? இப்ப மாத்திரம் ம். பாத்தீங்களா? இப்ப அல்டர்னேட், ஆல்டர், அல்டர்னேட்டிவ், பாருங்க அல்டர்னேட்டிவ், அப்படி அல்டரேஷன், ஆல்டரேஷன், டிஏஒய் அல்டர்னேட்டிவ் எல்ஒய் முடியுது. அதை கொண்டு வந்துட்டு அதை வாக்கியத்துல எப்படி அமைக்கிறது? மொத்தம் இந்த 4 இருக்கு பாத்தீங்களா? ம். வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், நவுன். இந்த 4ஐயும் எப்படி பிளேஸ் பண்ணும் வாக்கியத்துல பார்த்தா போதும். இதனால அது புரிஞ்சிடும், அதனால இது புரிஞ்சிடும். இது பண்ணு. ஓகே ஷூர் சார், இப்ப ஷூர் நீங்க சார். சொன்ன ப்ரொனவுனு, ப்ரிப்போசிஷனு, கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன் எல்லாம் கிராமர் வேர்ட்ஸ் தான். பட் அந்த 4ம் கான்டென்ட் வேர்டு. எது? கான்டென்ட். வேர்பு, அட்வர்பு, நவுனு, அட்ஜெக்டிவ், கான்டென்ட் வேர்டு. இந்த கான்டென்ட். கான்டென்ட் வேர்டு உள்ளுக்குள்ள உள்ள ரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா பாக்கி எல்லாம் கிராமர் வேர்ட்ஸ் தான். அது ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கும். நீங்க ப்ரொனவுன் எவ்வளவு சொல்றீங்க? 20க்கு மேல இருக்காது. அவ்வளவு மொத்தமே இங்கிலீஷ்ல அவ்வளவுதான் கரெக்ட். இருக்கும். ஆமா. கன்ஜங்ஷன் எவ்வளவு ஒரு 20, 15, 20க்கு மேல இருக்காது. ப்ரிப்போசிஷன் எவ்வளவு ஒரு 25ல இருந்து 30க்கு மேல இருக்காது. அதெல்லாம் கிராமர் வேர்ட்ஸ். அது தனியா ஒதுக்கி வச்சுக்கலாம். ஏன்னா கனெக்ட் பண்றதுக்காக பயன்படுது. இது கான்டென்ட் கொடுக்கறதுக்கே பயன்படுற வார்த்தை. ஸோ நம்ம பேசுற சாட்டர்டேங்கிறதுனால கண்டினியூஸா அடுத்தடுத்த கிளாஸ் இருக்கிறதுனால ரொம்ப இது பண்ண முடியல. பட் ஓகே சாரி சார், கோ ஹெட் சார். நம்ம மறுபடியும் டியூஸ்டே பேசுவோம். நம்ம டியூஸ்டே பேசலாம்.
உங்களோட கொஸ்டின்ஸை கிளாரிஃபை பண்ணிட்டு கூட பாக்கி உள்ள அப்டிராக்ட் நோடு நம்ம பார்க்கலாம். ஷூர் சார். தேங்க்யூ சார். நான் இப்போ இந்த தேங்க்யூ ஸோ வீடியோ மச் சார். அனுப்பி விட்டுறேன். ஷூருங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ நைஸ் வீக்கெண்ட். Thank you, sir. Here it's going to be a snowy day, so ரொம்ப சேஃபா இருந்து பாத்துக்கலாம். டிரைவ் பண்றப்ப மட்டும் பார்த்து டிரைவ் பண்ணணும். correct, sir. இன்னைக்கு வெளில போற மாதிரி இருக்குதா நீங்க? இன்னைக்கு வெளியேனா ஒரு சின்ன வேலை மட்டும் இருக்குங்க சார். லைப்ரரியில் ஒரு செஷன் மட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நோ அதர் பிளான் சார். ஓகே 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 வெரி குட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். பாய் சார்.